இப்படி இருந்தால் நம்ம வீடியோ எப்படி எடுக்க முடியும்? இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாம் எப்படி வீடியோ எடுக்க முடியும்? ஸோ இன்றைக்கி நாம் தருமபுரியில் இருக்கும். தருமபுரியில் மெஸ் இருக்குது. இது எங்கன்னா நம்முடைய தருமபுரியில் இருக்கக்கூடிய ரவுண்டானா. ஸோ அங்கே தான் இருக்குது. இட்டு நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வந்தாலும் எங்கன்னா காரில் தான் உட்காந்து சாப்பிட்டாகணும். ஏன்னா அங்கே டிராஃபிக் பயங்கரமாக இருக்கனால. ஸோ இங்கேருந்து நம்ம இறங்கி போய் அங்கே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம கார்லேயே வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுறோம். அதுதான் வந்து இன்றைக்கி வந்து கான்செப்ட்டு. ஸோ நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல ஹோட்டல் பேர் அப்படின்னாங்க. ஸோ பியூர் வெஜ்ஜாக, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம லெமன் சாதம் ஃபேவரட்டாக நம்மளுடைய ஃபேவரெட்டு. ஸோ அதனால் அதை வந்து நம்ம வாங்கலாம். ஓகேங்களா? வாங்கி நம்ம ஒரு ஃபுட் ரிவ்யூ இன்றைக்கி போடுறோம். ஸோ இந்த ஃபுட் ரிவ்யூ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து காரில் உட்காந்து சாப்பிட்டு ஒரு வீடியோ போட போகிறோம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை, வாங்க இப்போ. Lessons come one in a dozen, the other 11 get something from nothing. I sit here looking for an answer. Maybe the biggest question was in the last chapter. You gave me the soul I have today. Without you I never could have moved away. But now I see what. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. உண்மையாக சொல்ல போனால் நல்லாயிருக்கு. எக்ஸ்ட்ரா குட் டேஸ்ட். நிறைய இடங்கள் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் நம்ம ட்ராவலிங் பண்ணும்போது நிறைய இடங்களில் நம்ம சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்ட இடங்களில் நம்ம ரிவ்யூ பண்ணல. இப்போ நம்ம பண்ணலாமே அப்படின்ற ஒரு பை சான்ஸ் நம்ம பண்ண நல்லா இருக்குமே அப்படிங்கிறத தான் இப்போ நான் ஃபுட் ரிவ்யூ எடுத்துகிட்ருக்கேன், போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? இன்னொரு அங்கே பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேமரா இருக்குது அங்கேயும். அதில் நல்லா இருக்கு. எனக்கு ஆக்சுவலி ஃபுட் ரிவ்யூ, என்னுடைய ஃபேஸ்க்கு ஃபுட் ரிவ்யூ செட் ஆகுதா அப்படின்னு சொல்லுங்கள். அதை நான் தெரிஞ்சுக்கலான்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம நிறைய ட்ராவலிங் நிறைய இருக்குது. இருந்தாலும் ஒரு 4 இயர்ஸாக நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த 4 இயர்ஸில் நிறைய இடங்கள் நம்ம சாப்பிட்ருக்கோம். மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையுமே நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவ்யூக்கே வரும். ஏன்னா அப்போ டைம் கிடையாது. அப்போல்லாம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருந்ததுனால அப்போ வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியல. அதனால் இப்போது நாம் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், ஒரு நிமிஷம் இருங்க. நாம் வந்து வடை வாங்கினேன். அதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. ஸோ இந்த டப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 ரூபா. நல்லா ஃபுல்லாகவே இருக்குது. ஒரு ஃபுல் குவாலிட்டியாக இருக்குங்க. கொஞ்சம் கூட புளிப்படிக்கல. ஒரு லெமன் ரைஸ் அப்படின்னா ஒரு திகட்டும், ஒரு மாதிரியாக லைட்டாகவாச்சும் புளிப்படிக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நல்லாவே இருக்குது, ஹைஜீனிக்காகவே இருக்குது. இந்த ஃபுட் ரிவ்யூ, என்னுடைய ஃபுட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம எங்கே போகிறோமோ அந்த இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிற பெஸ்ட் ஆஃப் த ஃபுட்டு எல்லாமே நம்ம வீடியோ எடுத்து போட போகிறோம். கடந்து வந்த சிறு பாதை, கடக்கின்ற பெரிய பாதை அப்படிங்கிற ஜோனில் நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நம்ம ட்ராவலிங்கில் ஃபுட்டு மட்டும் கிடையாது, பெஸ்ட்டான ஒரு பிளேசஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் நான் வியூவில் எடுத்து காட்ட போகிறேன். வேறு என்ன, அவ்வளோதான், முடிஞ்சு. அந்த கேமரா இருக்குல்ல, இது இப்போ மைனஸ் என்ன தெரியுங்களா? இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, ஹீட் ஓவர்லோடுன்னு வந்திருக்கு. பெரிய கொடுமை இல்லை, கால கொடுமை. இங்கே பாருங்கள், டிவைஸ் ரெக்கார்டிங் ஸ்டாப்டு, ஓவர் ஹீட்டட். இப்படி இருந்தால் நம்ம வீடியோ எப்படி எடுக்க முடியும்? இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாம் எப்படி வீடியோ எடுக்க முடியும்? டிவைஸ் ஓவர் ஹீட். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, கையில் தொட முடியல, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது.
ஸோ இது நான் வாங்கி எனக்கு நானே வந்து சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான் போச்சு. இங்கே இருக்கட்டும், என்ன பண்ணுறது, வாங்கியாச்சு. சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பார்த்து செக் பண்ணி தாங்க வாங்கணும். உண்மையாக சொல்ல போனால் வெரி வெரி டிசப்பாயின்மெண்ட். ஓவர் ஹீட்டுன்னு வந்துருச்சு. என்ன பண்ண முடியும், நிறைய நல்ல கண்டென்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி ஓவர் ஹீட் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், நான் வீடியோ எடுக்க மாட்டேன் அப்படின்னு வர்ற மாதிரி தான் கான்செப்ட் இல்லையா. ட்ராவலிங் ப்ளாக் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நாளை மறுநாள் வந்து சென்னை போகிறோம். சென்னையில் நிறைய வீடியோஸ் நம்ம இந்த மாதிரி எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டு காரில் உட்காந்து சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஓகே, எனிவே ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃபுட்டு ஹோட்டல் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. நிறைய ட்ராவலிங் வீடியோஸ் வரப்போது, எல்லாத்தையும் பார்க்க தயாராக இருங்க, என்ஜாய் பண்ண தயாராக இருங்க. நம்ம வந்து கடந்து வந்த சிறு பாதை கடக்கின்ற பெரிய பாதை அப்படிங்கிற ஜேர்னலில் நம்ம வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஜேர்னலில் உங்களையும் அன்போடு வரவேற்கிறேன். ஓகே, சரிங்களா? ஆக்சுவலி இப்போ என்னன்னாக்க இதில் ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில, இருங்க. ஹாய், ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, ஸோ ரெக்கார்ட் ஆகட்டும். மிக்க மகிழ்ச்சி. ஓகே, என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு நல்ல வேல்யூடான கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை. பாய் பாய் பாய்.